வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 3 அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? இயல் 3ல் என்ன டாபிக்லாம் இருக்குன்னா, நான்மணிக்கடிகை பாடப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆறாரோ ஆறீராரோ, துணை பாடம் பார்த்தீங்கன்னா வீரச்சிறுவன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம செயல் பகுதி பார்ப்போம். நான்மணிக்கடிகை, இந்த நான்மணிக்கடிகையை எழுதினது யாருன்னா விளம்பி நாயனார் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாருங்க. அதனுடைய பாடல் புத்தகத்தில் இருக்குது. பாடலுக்கு உண்டான பொருளை ஒரு வாட்டி நான் வாசிக்கிறேன். சரிங்களா? குடும்பத்திற்கு விளக்காவாள் பெண், அப்பெண்ணிற்கு விளக்கு போன்றவள், அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள், மனதிற்கினிய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது கல்வி, அக்கல்விக்கு விளக்காவது எதுவென்றால் அவரிடம் உள்ள நல்ல ஒழுக்கங்கள். சரிங்களா? பொருள், அதில் முக்கியமான வேர்டு மட்டும். மடவள் அப்படின்னா பெண்ணின் அர்த்தங்க. தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம். மனதிற்கு இனிய அப்படின்னா மனதிற்கு இனிய அப்படின்னு அர்த்தம். காதல் புலவர்கள் அப்படின்னா அன்பு மக்கள்கள்னு அர்த்தம். அடுத்தால உணர்வு அப்படின்னா நல் எண்ணங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? நூல்குறிப்பு, நான்மணிக்கடிகையை பற்றி நூல்குறிப்பு. நான்மணிக்கடிகை என்பது இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுங்க. கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள். சரியா? 4 மணிகளை கொண்ட அணிகலம் என்பதே இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டிலும் 4 அறக்கருத்துக்கள் இந்நூல் கூறப்படுகிறது. ஆசிரியர் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நூலின் ஆசிரியர் விளம்பி நாயனார். விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். சரிங்களா? இதுதாங்க இதில் உள்ள டேட்டா. அடுத்தால நம்ம இப்போ உரைநடை பார்ப்போம். உரைநடை பார்த்தீங்கன்னா ஆறாரோ ஆறீராரோ. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆறாரோ ஆறீராரோ, ஆறாரோ ஆறீராரோ, கண்ணே கண்மணியே அடிச்சது யார் அழுதாய், அடிச்சாரை சொல்லியலு ஆறாரோ ஆறீராரோ அப்படிங்கிறது தான் இந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் வந்து டேட்டான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். முக்கியமாக டேட்டா என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது என்னென்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒன்றுங்க. நாட்டுப்புற இலக்கியம் பாடல்கள் அப்படிங்கிறத வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு 2-3 கிராமத்து பாடல்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் அந்த பாடல்கள் நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் நாட்டுப்புற பாடல்களுடைய வகைகள், சரிங்களா, என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், தொழில் பாடல், சடங்கு பாடல், கொண்டாட்டு பாடல், வழிபாட்டு பாடல், ஒப்பாரி பாடல். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான டேட்டாங்க. பாடம் ரொம்ப கம்மி தான், டேட்டாவும் இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கம்மியாக இருக்க டேட்டாவை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நாட்டுப்புற பாடலில் உள்ள வகைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், தொழில் பாடல், சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல், வழிபாட்ட பாடல், ஒப்பாரி பாடல். தாலாட்டு பாடல் அப்படின்னா குழந்தை பருவத்தில் பாடக்கூடிய பாடல்கள். விளையாட்டு பாடல்னா அந்த குழந்தை விளையாடும் போது பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் விளையாட்டு பாடல். தொழில் பாடல் அப்படின்னா தொழில் செய்யும் போது, கடற்கரைக்கு மீன் பிடிக்கும் போது ஐலேசா ஐலேசா அப்படின்னு சொல்லி பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி தொழில் செய்யும் போது பாடக்கூடிய பாடல்கள்லாம் தொழில் பாடல். சடங்கு பாடல் அப்படிங்கிறது என்னன்னா, திருமணம் நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழும்போது பாடக்கூடிய பாடல்கள் ஃபுல்லாக சடங்கு பாடல் வருங்க. கொண்டாட்ட பாடல் அப்படின்னா கோயில் திருவிழாக்களில் இந்த மாதிரி வழிபாட்டு இதில் பாடக்கூடிய பாடல்லாம் கொண்டாட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லுங்க. வழிபாட்டு பாடல் அப்படிங்கிறது என்னென்னா, கும்மி பாட்டு, தெய்வத்தை நினச்சி நம்ம மனமுருகி பாடக்கூடிய பாடல்கள், தீபார்த்தனை காட்டும்போது பாடக்கூடிய பாடல்கள், இதெல்லாம் வழிபாட்டு பாடல்கள்ங்க. ஒப்பாரி பாடல் என்பது என்னென்னா, ஒருவர் இறைவனடி சேர்ந்த பிறகு இவருக்கு ஒப்பானவர் உலகில் யாரும் இல்லை என்று அவருடைய புகழை பாடக்கூடியது தான் ஒப்பாரி பாடல்கள். சரிங்களா? இது மட்டும்தாங்க இதில் உள்ள டேட்டா. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா வீரச்சிறுவன். வீரச்சிறுவன் அப்படிங்கிற இந்த நூலின் ஆசிரியர், இந்த கதை எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா, ஜானகி மலானன் அப்படிங்கிற நூலாசிரியர் எழுதின அறிவை வளர்க்கும் அற்புத கதை அப்படிங்கிற ஒரு சிறுகதையிலிருந்து எடுக்கப்பட்டது தாங்க இந்த வீரச்சிறுவன். முக்கியமான டேட்டா இதுதான். அறிவை வளர்க்கும் அற்புத கதை அப்படிங்கிறது, இதை எழுதினது யாருன்னா ஜானகி மணாலன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? அதில் வீரச்சிறுவன் அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி. இந்த வீரச்சிறுவன் அப்படிங்கிறது என்னென்னா முழுக்க விவேகானந்தரை பற்றி சொல்லக்கூடியது. இது விவேகானந்தர் ஒரு சிறு வயதில் ஒரு பெண்மணி என்னென்னா குதிரை வண்டியில் சவாரி செய்கிறாங்க. திடீர்னு வண்டிக்காரன் கொஞ்சம் இதானதுனால இதாகிடுறான். அப்படி இதாகும், வண்டி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. அப்போ ரோட்டில் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, ஓடி போய் தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதிக்காமல் அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் காப்பாற்றுறான். இதுதான் வீரச்சிறுவன். அவனுடைய செயலை வச்சு வீரச்சிறுவன் வச்சுருக்காங்க. விவேகானந்தருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க.
நரேந்திர தத்தா அப்படிங்கிறது தான் விவேகானந்தருடைய இயற்பெயர். சரிங்களா? வேற இதில் முக்கியமான விஷயங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க. இது மட்டும்தான். இது எப்போ நடந்திருக்கும்னா விவேகானந்தருடைய 15வது வயதில். சரிங்களா? 15வது வயதில் இது நடந்திருக்கும். அப்போ முக்கியமான டேட்டானா விவேகானந்தருக்கு 15 வயசு நடந்திருக்கும் போது இந்த நிகழ்ச்சி நடந்தது. அவருடைய இயற்பெயர் கொடுத்துருக்காங்க நரேந்திர தத்தா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதை பகுதி எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அப்படிங்கிற எடுத்திருக்காங்க. இதை எழுதுனது யாருன்னா ஜானகி மணாலன். முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. ஜானகி மணாலன் அப்படிங்கிறத வேர்டையே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஜானகி நான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நான் 3 சொல்லி நான் கொடுத்துட்றான் அல்லது 2 சொல்லி நான் கொடுத்துட்றான். அதனால் அந்த எழுத்துக்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போங்க. சரிங்களா? ஜானகி மணாலன் அப்படிங்கிற அந்த எழுத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இயல் 3 முடிஞ்சது. இயல் 4 அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். மேற்கொண்டு ஆதரவு தெரிவிச்சுட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.